என் அன்பு பிள்ளையே, அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரியே. அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே. உன் கர்மாவை மாயையின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்து விட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும். இன்பமும் துன்பமும். இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது, அதே போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை குழந்தையே. அதை இப்போது உணர்ந்திருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே. நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும். கலங்காதே. என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார். என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதுமில்லை. தன்னம்பிக்கையுடன் நடைபோடு. அப்பா, நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள். ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது. நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றாய். உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றாய். நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றாய். விரைவில் அதையும் நீ உணர்வாய். வீணாக பயப்படாதே குழந்தையே. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். கலங்காதே. எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். இனி உனக்கு வெற்றித்தான். ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடையவன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கின்றார். நான் உனக்காக இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி. தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும்.
அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியே. உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார். என் வழியில் செல்லும் பிள்ளைகள் வாழ்வை நன்கு உணர்ந்துள்ளனர். பெரிய அலையோ சிறிய அலையோ அதை தாண்டி அவர்கள் சென்று பிறவிக் கடலை நீந்த தயாராகிவிட்டார்கள். சிலர் இன்னும் விரக்தி மனநிலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர். நான் உங்களுக்கு தரும் சக்தி அளப்பரியது. நீங்கள் செய்த வினையின் அளவு நபருக்கு நபர் வேறுபட்டாலும் நான் என்னை வணங்கும் அனைவரும் ஒரே அளவு சக்தியை வழங்குகின்றேன். சரியான முறையில் நீ சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்து. கண்டிப்பாக நீ நினைத்ததை சாதிப்பாய். விரக்தி மற்றும் சலிப்பு உன் சக்தியை வீணாக்குகிறது. புரிந்து கொள். உனக்கான சக்தியை உன் சாயப்பா நான் தருகின்றேன். இன்னும் 2 நாட்களில் நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன். கலங்காதே தங்கமே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டால் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும். அதனால் எவரிடமும் சென்று என் அன்பை புரிந்து கொள் என்று மண்டியிடாதே. உன் அன்பு புரிந்தால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். தைரியமாக இரு. உன் சாயப்பா உனக்கு துணையிருக்கின்றேன். நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். இப்போது கவலையை விட்டு நிம்மதியாக இரு. நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். நீ போகும் வழிகளில் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உடன் வருவேன். பயப்படாதே. பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய். அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது. உன் வாழ்வில் நானே ஒளியாவேன். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும். எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் தங்கமே? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன்? நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கலங்காதே. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் உத்வேகம் ஏன் குறைகிறது? சில விஷயங்களுக்கு நீ எந்த தீர்வும் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து கொள்கின்றா. அதன் பிறகு அதனை எண்ணி கலக்கமடைகின்றா. ஆனால் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே. உனக்கு கொடுப்பதற்காக பல அற்புதமான பரிசுகளை அது கொண்டுள்ளது. நீ தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ என்ன சாதிக்க நினைத்தாயோ அதனை சாதிப்பாய். இதுவே நிதர்சனமான உண்மை. எனவே மீண்டும் பழைய உத்வேகத்தோடு முயற்சி செய். உன் எண்ணம் வெற்றி பெற நான் ஆசிர்வதிக்கின்றேன். கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவற விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம். இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது. நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையுடன் இரு. உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும். பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும். உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலும் என்னிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன். நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். எதிலும் கவனம் தேவை குழந்தையே. பக்தியை விட சரணடைந்தல் சிறப்பானது. இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தவர்கள் நடந்ததை எண்ணி வருந்துவதும் இல்லை, நடக்கப் போவதை எண்ணி பயப்படுவதும் இல்லை. நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே தெரியும். நீ அடுத்தடுத்து சாதிக்கப் போகும் காரியங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாததாகும். ஆனால் சில நேரம் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம்
உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறுகிறாய். அது தவறு குழந்தையே. உன் வாழ்வை எந்த நிலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கு உன் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும். எனவே உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உனக்கான கால நேரத்தை நான் உருவாக்கி தருவேன். அப்போது நீ ஆரோக்கியத்தோடு இருந்து நான் கூறியதைப் போல நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம். உன் பிரச்சனைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்துவிட்டது. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன. யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும். என் பார்வை உன்னை பரவசமாக்கும். உன் சாபத்தை போக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். வாழ்வின் 3 தத்துவங்களை சொல்கின்றேன் கேள். யாரையும் எதிர்பார்க்காதே. யாரையும் அதிகமாக நம்பாதே. யாரிடமும் தங்கி வாழாதே. நீ நீயாக இரு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான். பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே. அன்பை அகத்தில் வை. ஆசையை புறத்தில் வை. உண்மையை உள்ளத்தில் வை. கருணையை கண்களில் வை. சிவத்தை சிந்தையில் வை. அனைத்தும் நன்மையே நடக்கும். பணிவாயிரு. யாருக்கும் பயந்து வாழாதே. நல்லவனாயிரு. யாரையும் நம்பி வாழாதே. உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாதே. எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடு. தர்மம் தலைமுறை காக்கும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்து விட்டன. நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி நல்லது மட்டுமே நடக்கும். உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும். உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள். மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார். அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார். அதேபோல் இந்த சாகி உன்னோடு இருப்பதால் நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையே. இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது. கலியுகமாயிற்று. தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திமிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான். யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது குழந்தையே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும். கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே. அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன். உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன். கலங்காதே. மௌனத்தை பரிசலி. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினால் நம்மால் தாங்க முடியாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. கலங்காதே. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே.
நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். என் குழந்தையே, நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே. உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும். நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே. உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே. மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது. பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாகி கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். கலங்காதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.